வணக்கம் நண்பர்களே, எப்படி மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கீங்களா? நான் ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கேங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாடு அரசு துறை சார்ந்த கலைச்சொற்கள் பகுதியை தொகுத்து ஒரு பெரிய புத்தகமா கொடுத்திருக்காங்க. அதை நம்ம பார்ட்டா பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு அதுல 2வது பகுதி 2 பார்ட் 2. இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையா வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களை போல என்ன போல படிக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் தமிழ்நாட்டுல இருக்காங்க. அவங்களுக்கு ஜஸ்ட் இந்த வீடியோஸ்லாம் நீங்க ஷேர் பண்ணி விடுறது மூலமா அவங்களையும் ஒரு அரசு பணியாளரா மாத்திரலாம். உங்களோட கருத்துகள் மிக 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 வரவேற்கக்கூடியது நண்பர்களே. அதனால உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. என்ன உத்வேகப்படுத்துறது எப்படி அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஜஸ்ட் வீடியோஸ் எல்லாத்துக்கும் லைக் கொடுத்துங்க, அவ்வளவுதான். என்ன நீங்க ஈஸியா உத்வேகப்படுத்திடலாம். சரிங்க, வீடியோக்குள்ள போயிடுவோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் எல்லாம் கொடுத்துருப்பீங்க. சரி, ஓகே, வாங்க போவோம். abandonment ஆஃப் ரெவென்யூ அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. வர முதல் வார்த்தை இதானங்க நம்ம பாக்குறோம். ஸ்பெல்லிங் சொல்லிடுறேன், கேட்டுங்க, காதுகளை கவனமா வச்சுக்கோங்க. ABANDON abandoned abandonment abandonment of revenue of OF REVENUE revenue. இதுக்கு தமிழ் வார்த்தை என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். வருவாயை கைவிடுதல். யாராவது விடுவீங்களா? வருவாய அப்படியே விடுவீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. abandonment of revenue. அடுத்த வார்த்தைக்கு போயிருமா? abandon where அப்படின்னு அடுத்த வார்த்தை. ABANDONWARE abandon where. அதுக்கான பொருள் கழிவு பொருள். ஓகேங்களா? abandon where கழிவு பொருள். அடுத்த வார்த்தைக்கு போயிடுவோம். ababical உச்சி எதிர்ப்புறம். ababicalனா உச்சி எதிர்ப்புறம். ஸ்பெல்லிங் சொல்றேன், கவனமா கேட்டுங்க. ABAPICAL ababical உச்சி எதிர்ப்புறம். அடுத்த வார்த்தை பாருங்க. ababical pole வளர் எதிர்முனை. ஸ்பெல்லிங் சொல்றேன், கவனமா கேட்டுக்குங்க. ABAPICAL ababical pole 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 வளர் எதிர்முனை. ababical pole வளர் எதிர்முனை. abase ABASE abasena வேற வார்த்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல? அப்படிலாம் கிடையாது. என்னன்னு கவனமா கேளுங்க. abase அப்படின்னா இகழ்தல். இதெல்லாம் தான் அதுக்கான அர்த்தம். abase இகழ்தல். அடுத்த வார்த்தைக்கு போயிருவோமா? அபேசியா ABASIA அபேசியா. இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? புது வார்த்தைகளாதாங்க இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா கேட்டுக்குங்க ஸ்பெல்லிங்லாம். நடக்க இயலாமை. அபேசியானா நடக்க இயலாமை. அபேசியா நடக்க இயலாமை. அடுத்தது வருது பாருங்க, பண்டிகை காலத்துக்கு ரொம்ப முக்கியமானது. abate ABATE abate. இது பண்டிகை காலத்துக்கு செம சூப்பரான வேர்டு தான். கவனிங்க. கழி குறை தள்ளுபடி செய்.
எப்படி? அபேட் கழி, குறை, தள்ளுபடி செய். சூப்பரா இருக்குல்ல? அல்லது விலக்கி வை. அபேட்டுக்கு இத்தனை பொருள். கழி, குறை, தள்ளுபடி அல்லது விலக்கி வை. இத்தனை வார்த்தைகள் அபேட் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு இருக்கு. கவனமா பார்த்துக்குங்க. நிறைய மேட்ச்ல ஃபாலோவிங்ல வர வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா என்ன அடிக்கடி நம்மகிட்ட கேக்குறாங்க, கூற்று மற்றும் காரணம் அதுல வச்சு விட்டுருவாங்க. கவனமா இருங்க. அபேட்மெண்ட், அபேட்மெண்ட் அதுலயே ஒரு மண்ட்டை சேர்த்துட்டாங்க. அப்ப அதுலயும் என்ன வரும்? அபேட்மெண்ட். ஸ்பெல்லிங் சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா தமிழ் வார்த்தை சொல்றேன். ஏபி ஏடி எம்இஎன்டி அபேட்மெண்ட். கழிப்பு, குறைப்பு, தள்ளுபடி, அவ்வளவுதான். இல்லைன்னா கட்டுப்படுத்துதல். பாத்தீங்களா? கழிப்பு, குறைப்பு, தள்ளுபடி அல்லது கட்டுப்படுத்துதல். இது என்னது? அபேட்மெண்ட். அபேட்மெண்ட். ஓகே, அடுத்த வார்த்தைக்கு போயிருவோம். அபேட்மெண்ட் ஆஃப் சார்ஜஸ். அபேட்மெண்ட் ஆஃப் சார்ஜஸ். ஏபி ஏடிஇ எம்இஎன்டி அபேட்மெண்ட் ஆஃப் சார்ஜஸ். CHARGES சார்ஜஸ். அபேட்மெண்ட் ஆஃப் சார்ஜஸ். கட்டண குறைப்பு, செலவு குறைப்பு. அந்த மாதிரி ரெண்டு வார்த்தைகளை கொடுத்திருக்காங்க. அபேட்மெண்ட் ஆஃப் சார்ஜஸ், கட்டண குறைப்பு மற்றும் செலவு குறைப்பு. அடுத்த வார்த்தை பாருங்க. அபேட்மெண்ட் ஆஃப் டியூட்டி. அபேட்மெண்ட் ஆஃப் டியூட்டி. கவனமா கேளுங்க. ஒரு சின்ன மாற்றம் தான் இதுல வருது. ABATE MENT அபேட்மெண்ட் ஆஃப் OF டியூட்டி. DUTY டியூட்டி. அபேட்மெண்ட் ஆஃப் டியூட்டி. தமிழ்ல வரி குறைப்பு. ஓகேங்களா? வரி குறைப்பு. அபேட்மெண்ட் ஆஃப் டியூட்டி, வரி குறைப்பு. அடுத்த வார்த்தைக்கு போருமா? அபேட்மெண்ட் ஆஃப் பர்ச்சேஸ் மணி. அபேட்மெண்ட் ஆஃப் பர்ச்சேஸ் மணி. ஸ்பெல்லிங் சொல்ல கேட்டுங்க. ஏபி ஏடிஇ எம்இஎன்டி அபேட்மெண்ட் ஆஃப் OF பர்ச்சேஸ். PURCHASE மணி. MONEY மணி. தமிழ்ல கொள்முதல் பணக்குறைப்பு. கொள்முதல் பணக்குறைப்பு. எல்லாமே பண்டிகை காலத்துக்கு ஏத்த மாதிரியே வந்துகிட்டு இருக்கு பாருங்களேன். அபேட்மெண்ட் ஆஃப் பர்ச்சேஸ் மணி, கொள்முதல் பணக்குறைப்பு. அடுத்த வார்த்தை போமா? அபேட்மெண்ட் ஆஃப் ரெண்ட். அபேட்மெண்ட் ஆஃப் ரெண்ட். ஏபி ஏடிஇ எம்இஎன்டி ஆஃப் OF ரெவென்யூ ரெண்ட். RENT ரெண்ட். எனக்கே குழம்புது, அதனால நீங்க கவனமா கேட்டுக்குங்க. அபேட்மெண்ட் ஆஃப் ரெண்ட், அதுக்கு தமிழ் வார்த்தை வாடகை குறைப்பு. வாடகை குறைப்பு, வழக்கழிவு, வழக்கறவு, வழக்கறுதல். இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு வார்த்தையா திரும்பவும் சொல்றேன், கவனமா கேட்டுக்குங்க. அபேட்மெண்ட் ஆஃப் ரெண்ட், வாடகை குறைப்பு, வழக்கறிவு, வழக்கழிவு, வழக்கறவு, வழக்கறுதல். இந்த மாதிரி வார்த்தைகள் கொடுத்திருக்காங்க. அடுத்த வார்த்தைக்கு போயிருவாங்க.
அபேட்டர் விளக்குபவர். விளக்குபவர்னா அபேட்டர். அபேட்டரோட ஸ்பெல்லிங் சொல்றேன் கேட்டுங்க. ABATER அபேட்டர் விளக்குபவர். அடுத்த வார்த்தை பெறுமா? அபேட்டர். அபேட்டர் டிசமெண்ட். அபேட்டர் டிசமெண்ட் குறிப்பிட்ட உயிரினம் அழிதல். குறிப்பிட்ட உயிரினம் அழிதல். அபேட்டர் டிசமெண்ட். கவனமா இதோட ஸ்பெல்லிங் கேளுங்க. ABATER அபேட்டர். டிசமெண்ட் DISSEMENT அபேட்டர் டிசமெண்ட் குறிப்பிட்ட உயிரினம் அழிதல். அபேட்டர் டிசமெண்ட்னா என்னங்க? குறிப்பிட்ட உயிரினம் அழிதல். அடுத்த வார்த்தைக்கு பெறுமா? அபேச்சுவார். அபேச்சுவார் இது ப்ரொனன்சியேஷன் ஒரு மாதிரி இருக்கும், ஸ்பெல்லிங் ஒரு மாதிரி இருக்கும். கவனமா இருங்க. ABATTOIR அபேச்சார். அபேச்சுவார் இது என்னதுங்க? இறைச்சி கூடம். இறைச்சி கூடம் அபேச்சார். இறைச்சி கூடம். அடுத்த வரைக்கும் பெறுவோமா? அபேட்டுவார் சானிடைசேஷன். அபேட்டுவார் சானிடைசேஷன் ABATTOIR அபேட்டுவார். சானிடேஷன் SANITATION அபேச்சுவார் சானிடேஷன். இதுக்கு என்ன சொல்லுவாங்க? இறைச்சி வெட்டும் இடம் துப்புரவு. இறைச்சி வெட்டும் இடம் துப்புரவு அபேச்சார் சானிட்டரி. அடுத்த வார்த்தை அபெக்சியல். அபெக்சியல் விதை இலை மேற்புறம் அல்லது இலைப்புறம். இலைப்புறம் விதை இலை மேற்புறம் அல்லது இலைப்புறம் அப்படின்னா ஆங்கிலத்துல என்ன? அபெக்சியல். அபெக்சியல்னா தான் தமிழ்நாடு. தமிழ்நாடுனா ஆங்கிலத்துல இது. ABAXIAL அபெக்சியல். அபெக்சியல் விதை இலை மேற்புறம் அல்லது இலைப்புறம். அடுத்த வார்த்தைக்கு பெறுமா? அபியாக்கோ. அபியாக்கோ உண்டமயக்கம். அபியாக்கோன்னா என்னதுங்க? உண்டமயக்கம். அபியாக்கோ உண்டமயக்கம். ABBIOCCO அபியாக்கோ. அதாவது ABBIO அபியோ, CCO அபியாக்கோ உண்டமயக்கம். அடுத்த வார்த்தை பார்ப்போம். அபட். அபட் ABBOT. ABBOT அபட் திருமடத்தின் தலைவர். அபட் அப்படின்னா திருமடத்தின் தலைவர். அபட் திருமடத்தின் தலைவர். அப்ரிவியேட். அப்ரிவியேட் ABBREVIATE அப்ரிவியேட். அப்ரிவியேட் சுருக்கு. அப்ரிவியேட்னா என்னங்க? சுருக்கு. அப்ரிவியேட்டட் அட்ரஸ். அப்ரிவியேட்டட் அட்ரஸ் சுருக்க முகவரி. அப்ரிவியேட்டட் அட்ரஸ் சுருக்க முகவரி. ABBREVIATED அப்ரிவியேட்டட் அட்ரஸ். ADDRESS அட்ரஸ்
சுருக்க முகவரி. அப்ரிவியேட்டட் அட்ரஸ்னா சுருக்க முகவரி. அடுத்த வார்த்தை அப்ரிவியேஷன், சுருக்க குறியீடு. அப்ரிவியேஷன் சுருக்க குறியீடு அல்லது சுருக்கம். சுருக்க குறியீடு அல்லது சுருக்கம். அப்ரிவியேஷன். ஏபி பிஆர் EVIATION. கடந்த குரூப் 2 தேர்வுல தமிழ்ல கூட அப்ரிவியேஷன் கேட்டிருந்தாங்க. அத கவனிச்சீங்களா? எத்தனை பேர் கவனிச்சீங்க? அடுத்த வார்த்தை பாருங்க, அப்டிகேஷன். அப்டிகேஷன் உரிமையை துறத்தல், கைவிடுதல். உரிமையை துறத்தல், கைவிடுதல், குடியுரிமையை துறத்தல். இத்தனை கொடுத்திருக்கிறாங்க, கவனமா கேளுங்க. அப்டிகேஷன். அப்டிகேஷன்னா எத்தனை வார்த்தை? உரிமையை துறத்தல், கைவிடுதல், குடியுரிமையை துறத்தல். இத்தனை வார்த்தை கொடுத்திருக்காங்க, கவனமா இருக்கணும். அப்டிகேஷன். ABDICATION. அப்டிகேஷன். அப்டிகேஷன். அப்டிட்டரி. அடுத்த வார்த்தை பாருங்க, அப்டிட்டரி மறைப்பிடம். அப்டிட்டரினா மறைப்பிடம். ABDITORY. அப்டிட்டரி மறைப்பிடம். அப்டிட்டரினா மறைப்பிடம். அடுத்த வார்த்தைக்கு போயிருவோம். அப்டாமினல் கிராம்ப். அப்டாமினல் கிராம்ப் வயிற்று பிடிப்பு. அப்டாமினல் கிராம்ப் வயிற்று பிடிப்பு. ABDOMINAL அப்டாமினல் கிராம்ப். CRAMP கிராம்ப். அப்டாமினல் கிராம்ப். அப்டாமினல் கிராம்ப். அப்டாமினல் கிராம்ப் வயிற்று பிடிப்பு. ஓகே நண்பர்களே, இத்தோட இந்த பார்ட் 2 பகுதி 2 நம்ம நிறைவு செஞ்சுக்குவோம். இன்னொரு பார்ட்ல உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். டெய்லி ஒரு ஜஸ்ட் 15 to 20 மினிட்ஸ் உங்க காதுகளை எனக்கு கொடுத்தீங்கன்னா உங்களோட தயாரிப்புல என்னுடைய பங்கு இருக்கும். நீங்க வேலைக்கு போனீங்கன்னா அது எனக்கு ஒரு சந்தோஷம். ஓகேங்களா? சோ நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதாங்க. ஜஸ்ட் ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஒரு வாக் போற டைம் எனக்கு கொடுங்க. ஆன் பண்ணி வச்சு நல்லா காதுகளை கவனமா கொடுத்து கேளுங்க. எல்லா ஸ்பெல்லிங்கையும் உள்வாங்கிக்குங்க, எல்லா வார்த்தைகளையும் உள்வாங்கிக்குங்க. இது தமிழ்நாடு அரசு நமக்காகவே அவங்களே தந்த துறை சார்ந்த கலைச்சொற்கள். கண்டிப்பா இதுல இருந்து கேட்டிருக்காங்க, இனிமேயும் இதுல இருந்து தான் கேட்பாங்க. நீங்க தமிழ் தகுதி தேர்வு அது எழுத போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா இதுல இருந்து உங்களுக்கு நிறைய கேள்விகள் வர வாய்ப்பு இருக்கு. டிரான்ஸ்லேஷன் அந்த மாதிரியும் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதனால கவனமா கேட்டுங்க. அடுத்து மெயின்ஸ்லாம் வருதுங்க. நீங்க தகுதி தேர்வு தமிழ்ல பாஸ் பண்ணணும்னா கண்டிப்பா இது உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான ஒரு குறிப்பு வீடியோவா இருக்கும். அதனால நீங்க மட்டும் படிச்சா பத்தாதுங்க, உங்களை மாதிரி படிக்கக்கூடிய எல்லாருக்கும் வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க, எப்படி இருக்கு என்னன்ட்டு. அதே மாதிரி என்ன உத்வேகப்படுத்தியே ஆகணுங்க நீங்க. அதனால லைக் எல்லாம் கொடுங்க. நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் இருக்கு, அது எல்லாத்தையுமே பார்த்து படிச்சு நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஓகேங்களா? இன்னொரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். சரிங்களா? என் பேர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அன்புடன் பிரசாத் அருண். நன்றி, வணக்கம்.